காஞ்சிபுரம் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சக்தி பீடம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகில் மண்டி தெரு எனும் வணிகர் வீதியில் அமைந்துள்ளது. சக்தி பீடங்களில் ஒரு சக்தியான பத்ரகாளி அம்மன் இவங்க காஞ்சிபுரத்தில் வணிகர் வீதியில் இந்த அம்மா குடி கொண்டு இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தியான அம்மன் இவங்க. 8 காலியில் இந்த அம்மா ஒரு காளி இவங்க. காஞ்சிபுரத்தில் அஷ்டகாளி, அது இந்த காளி ஒரு அம்மா. இவங்களுடைய பராக்கிரமங்கள் சொல்லவே முடியாது, அது அனுபவிக்கிறவங்க தான் தெரியும். ரொம்ப விசேஷமான உற்சவங்கள் நடக்கிறது. ஆடி மாதம் நவராத்திரி, வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி, எல்லா தவண உற்சவம், எல்லா விதமான உற்சவங்கள் இந்த கோயில் நடக்குது. இந்த அம்மாவுடைய நேராக தரிசனம் பண்ணுறவங்களுக்கு கட்டாயம், அதாவது இந்த காஞ்சி கஷேத்திரத்திலே எங்கேயுமே எல்லாம் மடி தீர்த்தம் இந்த அம்மாவுக்கு ரொம்ப முக்கியமான மடி தீர்த்தம். எப்பேற்பட்ட நோய் நொடிகள் தீர்க்க வேண்டிய தீர்த்தம் இந்த கோவிலில் இருக்குது. வரப்பிரசதியான பத்ரகாளி அம்மன் இவங்க. தலத்தோட சிறப்பு சொல்லுங்கள். அதான் மடி தீர்த்தம் தான் இந்த கோவில் சிறப்பே. இந்த மடி தீர்த்தம் ரொம்ப விசேஷமானது இந்த கோவிலில். இந்த அம்மாவோட மடி தீர்த்தம் எப்பேற்பட்ட பிணிகளையும் தீர்க்க வந்தது. அது ஏற்கனவே இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வேறு எந்த கோயிலையும் இந்த மடி தீர்த்தம் கிடையாது. இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது சாமி? 3 வருஷம் ஆகுது. 3-4 வருஷம் ஆகுது. ஆமாம். ஆனால் இது வந்து ஒரு பரம்பரையான காலங்களில் இருக்கிற கோவில். இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு 2 கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு இந்த கோவில். ஆமாம், நான் கேள்விப்பட்டு இது ரொம்ப பழமையான கோவில்னு கேள்விப்பட்டோம். ஆமாம். இங்கே வர்ற பக்தர்களுடைய அந்த குறைகளை அம்பாள் எப்பயும் தீர்த்து வைப்பாங்க. இப்போ வசந்த நவராத்திரி நடந்துட்டு இருக்குது. ஆமாம், இன்னைக்கு 7வது நாள், சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும். காஞ்சியில் அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோயில் போலவே இந்த பத்ரகாளி அம்மன் கோவிலும் காஞ்சி மக்களிடையே மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். நீங்கள் காஞ்சி நகருக்கு ஒரு முறை வந்தால் இந்த பத்ரகாளி அம்மன் கோவிலை ஒரு முறை தரிசனம் செய்யுங்கள். உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். இது சத்தியமான உண்மை. இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களை தினமும் கேட்க நம்ம கோட்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்சா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.